ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டேயுமே பேச வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் இப்படிலாம் திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நேற்று மாமி என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்னும் 2-3 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் உங்கள் அம்மா கல்யாணத்துக்கெல்லாம் அவசரப்படுது, என்ன இருக்குது கட்டி கொடுக்கறதுக்கு அப்படி இப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி அழுகை ஆகிட்டுமா. இப்போ என்ன மாப்பிள்ளை பார்க்குறோன்னு நீ சொன்னதும் போதும், இவங்களுக்கு என்னென்னா, ஏன்னா மாமா பொண்ணுக்கெல்லாம் இன்னும் என்னோட மூத்தவள், அதனால் அவளுக்கே இன்னும் ஒன்றும் அமையலை. அப்படிங்கிறப்ப இவளுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துருமோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த எண்ணத்தில் இது பண்ணுறாங்கம்மா அப்படின்னோடனே, சரி விடு, அவங்களையெல்லாம் நம்ம எதையும் அவங்களையெல்லாம் நம்ம இது பண்ணிக்க முடியாது. போக போக தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்குமே சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறது தான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது யாராக இருந்தாலும் நம்மளுக்கு புரிஞ்சுக்காமல் நம்ம ஒரு சில விஷயங்களை பேசிட்டோம் அப்படின்னா நம்மளால் இது பண்ண முடியாது. அதை ஏன் மாமி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலம்மா. அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எப்போதும் ஒரு சந்தோஷமாக இதாக இருக்கிறதுங்கிறது நமக்கு பிடிக்காது. நம்ம முன்னேறி வரக்கூடாது. நம்ம எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் அவங்களோட எண்ணம் அப்படின்னோடனே, சரி விடு விடு, அவங்களோட எண்ணங்களை நம்ம மாற்ற முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கலாம். நீ அதுக்காக அவங்களையெல்லாம் நீ ஒன்றும் குறை சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு எது நடக்குதோ நடந்துட்டு போகுது. அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிட்டு இது பண்ணிட்டுலாம் நம்ம தேவையில்லாத விஷயங்களை நீ இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்குவோமா அப்படின்னோடனே, சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே என்ன ஒரு கவலை இருக்குன்னா, நம்ம ஓரளவு இதுக்காகவும் நம்ம யாருக்காகவும் நம்ம ஒரு சில விஷயங்களை பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்மளுக்கு அந்த பொறுமைங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான தருணங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி சரி, நீ அதெல்லாம் விட்டுரு. நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஒரு விஷயத்துக்கு போக போக நம்மளால் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன இதாகுதோ அதை நம்ம முயற்சி பண்ணி எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம இதாக பண்ணிக்குவோம். அப்படி இருந்தால் தான் நம்மளால் யாருக்காக இருந்தாலும் ஒரு சகஜமாக எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு எப்படின்னா, நம்ம ஒரு இதாக வந்துடக்கூடாதும்மா, முன்னேறி வந்துடக்கூடாது அப்படி நினைக்கிறப்ப நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரியாக தான் ஒரு சில விஷயங்களை நினச்சிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் இப்போதைக்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் பேசி ஒன்றாக போகிறதில்ல. அது போக போக நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அடுத்தடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது அவங்களுக்கு கிடையாது. பார்த்துக்கலாம். நீ அதனால் யாரை பற்றியும் எதுக்காகவும் கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, சரி விடுங்கம்மா, நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசுகிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. நம்ம பார்த்துக்குவோம் இப்போதைக்கு. பார்த்துட்டு நம்ம எதாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி சரி, பார்ப்போம் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையும் இப்போதைக்கு ஒரு இதாக பேசிகிட்டு இருக்க வேண்டாம். பார்த்து இது பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தடுத்து இதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படி